திடீர்னு ஒரு இன்ட்யூஷன் ஒரு 10 நாளைக்கு முன்னால் ஏற்பட்டுச்சு. திடீர்னு நான் அதிகாலையில் எந்திரிச்சா சௌத்ரி சாரை போய் பாரு, ஒரு ஃபோட்டோ நீ எடுத்துக்கோ, அவரை நீ போய் பாரு அப்படின்னு. இல்லை, அவர் உயிரோடு இருக்கும்போதே ஒரு தடவை பார்த்துறேன், புரியலை. அப்படி ஒரு செய்தி எனக்கு அந்த சித்தர் வழியாக கிடைக்குது. இது உலகம் நம்புமா நம்பாதான் எனக்கு தெரியாது. பட் நான் போய் சொல்ல வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. காலில் விழுந்த ஆசீர்வாதம், நல்லா இருக்கியா, நல்லா இருக்கு. என்ன திடீர்னு அப்படின்னு. இல்லை சார், உங்களை பார்க்கணுன்னு தோணுச்சு, அதனால வந்தேன். சில நேரங்களில் இந்த உலகத்தில் வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் பூமியில் வாழ்வதற்கு இங்கே இடம் ஏதுன்னு கண்ணதாசன் சொன்னார். ஒரு நாள் போய்தான் ஆகணும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இருந்தாலும் டெய்லி செய்தியில் படிக்கும்போது ஒருவருக்கு ஆக்சிடெண்ட் அப்படின்னு படிக்கும்போது நம்ம அது ஒரு செய்தியாக எடுக்கணும். வேண்டியவங்களுக்கு ஏற்படும் போது நமக்கு அது ரொம்ப துக்கமாகவும் துயரமாகவும் வலியாகவும் இருக்கிறது. தூங்கும்போது விடிய காலம் எந்திக்கும் போது உயிர் பிரிஞ்சிருக்கணும். இவ்வளவு ஒரு ஆக்சிடெண்ட்டாகி ஒரு வலியான மரணம் அவருக்கு ஏற்பட்டதை நினச்சா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் அப்படிப்பட்ட அந்த வலிக்குரிய ஒரு ஆள் இல்லை. 1 கோடி ரூபா 90 காலகட்டங்களில் 95 காலகட்டங்களில் யார் கொடுப்பா? 30 வருஷம் 20-30 வருஷத்துக்கு முன்னால் அப்படி கொடுத்து நமக்கு ஒரு படம் பண்ண வாய்ப்பு கொடுத்து ஒரு ரீல் லைஃப் கொடுத்தாரு. அவருடைய குடும்பத்துக்கும், ஜீவா, ரமேஷ், சுரேஷ், அவங்க எல்லா ஃபேமிலிக்கும் என்னோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட இப்போ கண்ணாத்தாள், திருநெல்வேலி ஆகிய படங்கள்ல ஆர்பி சௌத்ரி சார் அவங்க கூட இணைஞ்சு பணியாற்றிய இயக்குனர் பாரதி கண்ணன் சார் இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நேற்று நடந்தது தமிழ் சினிமாவுக்கே ஒரு மிகப்பெரிய லாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் அது உங்களுக்கு ஒரு பர்சனல் லாஸாக கூட இருக்கும், ஆர்பி சௌத்ரி சாரோட மரணம் அப்படிங்கிறது. அதாவது எங்களுடைய குடும்பத்தில் சமீப காலமாக எங்கள் குடும்ப பாரம்பரியமான தெய்வமான போத்தி சுப்பையா அப்படிங்கிற ஒரு சித்தர் வழிபாடு நான் பண்ணிகிட்ருக்கேன். சில இன்ட்யூஷன்ஸ் கிடைக்கும் சில நேரங்களில். அவற்றை யாருக்காவது சின்ன பிரச்சனை இருந்தால் கூட அதுக்காக நான் அவற்றை வேண்டுவேன். அது கொஞ்சம் சரியாகும். கைவலி, கால் வலிலாம் நான் கொஞ்சம் பண்ணுங்கம்பாங்க. சிலருக்கு நான் பண்ணியிருக்கேன், எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, அது நடந்திருக்கு. அது மாதிரி எனக்கு திடீர்னு ஒரு இன்ட்யூஷன் ஒரு 10 நாளைக்கு முன்னால் ஏற்பட்டுச்சு. திடீர்னு நான் அதிகாலையில் எந்திரிச்சா சௌத்ரி சாரை போய் பாரு, ஒரு ஃபோட்டோ நீ எடுத்துக்கோ, அவரை நீ போய் பாரு அப்படின்னு. இல்லை, அவர் உயிரோடு இருக்கும்போதே ஒரு தடவை பார்த்துறேன், புரியலை. அப்படி ஒரு செய்தி எனக்கு அந்த சித்தர் வழியாக கிடைக்குது. இது உலகம் நம்புமா நம்பாதான் எனக்கு தெரியாது. பட் நான் போய் சொல்ல வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. சௌத்ரி சாரை பார்த்தேன், எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு அப்படின்னா கேஷுவலாக பேசலாம். இது எனக்கு அவருக்கு நடந்த சமீபத்தில் நடந்த ஒரு பெரிய ஒரு மெய்சில் இருக்கிற ஒரு நிகழ்ச்சி இது. இந்த சம்பவம் என்ன, சௌத்ரி சாரை பற்றி இப்படி வருது. நான் அவரை பார்த்து வேற குறைஞ்சது ஒரு 10 வருஷம் இருக்கும். எப்பாவது ஃபோனில் பேசியிருக்கேனே தவிர நேருக்கு பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லாமல் இருந்துச்சு. சரி, அவர் படம் பண்ணாமல் இருந்தார், நான் வேறு படங்களில் நடிச்சுக்கிட்டு போயிட்டு சீரியல் நடிச்சுக்கிட்டு அப்படி இருக்கிறேன். தேவைப்பட்டால் பார்ப்போமே, ஒரு வாட்டி பார்க்கணும்னு நினைப்பேன். அப்புறம் பார்த்துக்கலாம்னு விட்டுருவேன். எனக்கு கொஞ்சம் அது எனக்கு சோம்பேறித்தனம் கூட எனக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது திடீர்னு இந்த இன்ட்யூஷன் போத்தி சுப்பையா சித்தர்கிட்ட இருந்து வந்ததும் எனக்கு ஒரு மாதிரியாக டிஸ்டர்ப்டாக இருந்தேன். பார்த்துடணுவேன் சாரை, எவ்வளோ நமக்கு குரு, எனக்கு வாழ வைத்த தெய்வம்னு நான் சொல்லணும். கண்ணாத்தாளுங்கிற படம் கொடுக்குற காலகட்டத்தில் நான் 0வாக இருந்தேன். அப்போது நான் சூப்பர் குட்டில் ரமான்னு ஒரு மேடம் வேலை செய்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணேன். ரமா, இப்படி நான் சாரை பார்க்கணுமே, அர்ஜெண்ட்டாக பார்க்கணும். என்ன விஷயம் சார்? இல்லை, சும்மா பார்த்துட்டு வரணும், பார்க்கணுன்னு தோணுது. நான் சனிக்கிழமை பேசுகிறேன், அவங்க மண்டே வாங்க சார், பார்த்துருங்க சார், வந்து நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், உடனே வந்துடுங்க. அதே மாதிரி அந்த அம்மா ஒரு 10:30க்கே சார் வருவார். டக்குன்னு எனக்கு ஃபோன் பண்ணிட்டேன், சார் வந்துடுங்க, 1/2 ஹவரில் போனாலும் போயிடுவார். அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் போயிடுவார், நீங்கள் வந்துடுங்க. நான் உடனே கார் எடுத்துகிட்டு சௌத்ரி சார் ஆஃபீஸ் இருக்குது, நார்த்து போக் ரோட்டில் அவரோட ஆஃபீஸ் இருக்குது. போனேன். அப்போது வசனகர்த்தாவும் எழுத்தாளரும் கவிஞருமான பிருந்தா சாரதி சாரை பார்த்து ஏதோ ஒரு அழைப்புதல் ஏதோ கொடுக்கறதுக்காக அவர் பார்த்துட்டு பேசிட்டு வெளியே வாராரு. நான் உள்ளே போகிறேன். அப்போ நான் பிருந்தா சாரதியை பார்க்குறேன், விஷ் பண்ணுறேன், நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேன், சாரை பார்க்க வந்தேன், பாருங்கள். உள்ளே போனால் அவருக்கு ஆச்சரியம். நான் ரொம்ப நாள் கழித்து பார்க்குறேன். டக்குன்னு போன உடனே சார் அப்படின்னா, ஐயோ என்ன ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னாரு. சார்
காலில் விழுந்து ஆசீர்வாதம், நல்லா இருக்கியா, நல்லா இருக்கு. என்ன திடீர்னு அப்படின்னு, இல்லை சார் உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு அதனால வந்தேன் அப்படின்னாரு. உட்காந்தேன், கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தோம். சினிமா என்ன பண்ணுறீங்கன்னா, நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அம்மா ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும் இல்லையா, அப்போ தானே சரியாக வரும். அப்புறம் ஐயோ ஃப்ரீயாக தானே இருக்கேன், ஃப்ரீ தான் சார், பெருசாக ஆக்டிங் மட்டும் மற்ற நேரத்தில் ஃப்ரீயாக தான் இருக்கேன். அப்போ நான் சாலிகிராமத்தில் ஒரு பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்கேன்யா. அது சார் நான் சொன்னேன் சார், அது என் வீட்டுக்கு எதிர்த்தால தான் இருக்குது, பிரசாத் லேபுக்கு ஆப்போசிட்டில் ரோடு KK சாலையில் என் வீட்டுக்கு எதிர்த்தால அவர் ஒரு இடம் வச்சுருக்காரு, அது பில்டிங் கட்டிகிட்டு இருக்காரு. என் வீட்டுக்கு எதிர்த்தால தான் சார் இருக்கேன். இப்போ இந்த பில்டிங் ஏதாவது பேங்க்காரங்க கேட்டால் கூட சொல்லியா, கண்டிப்பாக சொல்கிறேன் சார். அப்புறம் ஜூன் மாதத்துக்கு மேலே நீ வா, சில ஸ்டோரிஸ் ரொம்ப பேர் சொல்கிறேன்றாங்க, கேட்போம். நீ கூட மேலே ஏரியா 2-3 சின்ன பசங்களையும் கூட வச்சுக்கோ, எனக்கும் வயசாகிடுச்சு இல்லையா, டேஸ்ட் கொஞ்சம் மாறிடக்கூடாதுல்ல, வாங்க பேசுவோம். சார் கண்டிப்பாக வரேன் சார், அதுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்துடலாம் அப்படின்னாரு. சரி அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார், நீங்கள் நான் அந்த மாதிரி ஒரு கூட உட்காந்து கதை கேட்குறதே பெரிய பாக்கியம், அதோட என்னோட நன்றி கடன், நான் கண்டிப்பாக வரேன் சார். சரி சார், அப்போ நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். நம்பரை கேட்டேன், நம்பர் கொடுத்தார். என்ன சார் அதே நம்பர் தானா அப்படின்னு. ஆமாம் யார், ரொம்ப வருஷமாக அதே நம்பர் தான், நோ சேஞ்ச், 98410 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் வரும், அதே நம்பர் தான் ஏன்னாரு. உடனே நம்பரை வாங்கிட்டு, ஏன்னா நான் கேப் விட்டதுனால நம்பர்லாம் விட்டுட்டு அப்புறம் நான் வந்துட்டேன். திடீர்னு அவரோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன், ஒரு சால்வை, நான் கொண்டு போன சால்வை போட்டு ஒரு ஃபோட்டோவும். எதுக்கு என் ஃபோட்டோலாம் நான் இல்லை சார், ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கட்டுமே அப்படின்னு. அப்புறம் ஸ்டாஃபை கூப்பிட்டு எடுங்க அப்படின்னாரு. நான் அப்படின்னு எடுத்து அந்த ஃபோட்டோ கூட நீங்கள் பார்க்கலாம், இதே கெட்டப்பில் தான் இருப்பேன். சில நேரங்களில் இந்த உலகத்தில் வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் பூமியில் வாழ்வதற்கு இங்கே இடம் ஏதுன்னு கண்ணதாசன் சொன்னார். ஒரு நாள் போய்தான் ஆகணும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இருந்தாலும் டெய்லி செய்தியில் படிக்கும்போது ஒருவருக்கு ஆக்சிடெண்ட் அப்படின்னு படிக்கும்போது நம்ம அது ஒரு செய்தியாக எடுக்கணும். வேண்டியவங்களுக்கு ஏற்படும் போது நமக்கு அது ரொம்ப துக்கமாகவும் துயரமாகவும் வலியாகவும் இருக்கிறது. எனக்கு என்ன பெரிய வருத்தம்னா, ரொம்ப அமைதியானவர், ரொம்ப அன்பானவர், ரொம்ப பண்பாளர், ஒரு பந்தா இல்லாத மனிதர். இவருடைய மரணம்லாம் எப்படி இருந்திருக்கணும்னா, தூங்கும்போது விடிய காலம் எந்திக்கும் போது உயிர் பிரிஞ்சிருக்கணும். இவ்வளவு ஒரு ஆக்சிடெண்ட்டாகி ஒரு வலியான மரணம் அவருக்கு ஏற்பட்டதை நினச்சா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் அப்படிப்பட்ட அந்த வலிக்குரிய ஒரு ஆள் இல்லை. என்னவோ தெரியல, அது பூர்வ ஜென்ம கர்மாவா என்னன்னு தெரியல. வயசு 80 வயசு இருக்கும், அது கிட்டத்தட்ட அதை கூட நம்ம குறை சொல்ல முடியாது. என் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத மனிதர்களை என் அம்மா அப்பா அதுக்கு அடுத்தபடியாக நான் நினச்சி பார்த்து மறக்க முடியாத ஒரு மனிதர்னா ஆர்பி சௌத்ரி சார் தான். நான் பத்திரிகை துறையில் இருக்கும்போது கரகாட்டக்காரன் ஒரு படம் பார்த்தேன். அப்போ இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. படம் பார்த்துட்டு நான் வெளியே வரேன், இதே மாதிரி தான் இந்த படம் சில்வர் ஜூப்ளி போக போகுது அப்படின்னு. அந்த விஜய் ஓட்டு போட்டு ஜெயிச்சிருவான்னு சொல்கிறேன், அது மாதிரி இந்த படம் நான் சில்வர் ஜூப்ளி போக போகுதுன்னு சொல்கிறேன். யாருமே நம்பலை, பைத்தியமாக. ராமராஜன் படம் ஏதோ 4 வாரம் 5 வாரம் போகுன்றாங்க, இல்லை அந்த படம் பெருசாக போகும். ராமராஜனை பார்த்தேன், ராமராஜன் சொன்னார், நான் தான் வாங்கியிருக்கேன், நீங்கள் சொல்கிற அளவுக்குலாம் போகுமான்னு தெரியல, மதுரையும் சிட்டியும் நான் தான் வச்சுருக்கேன், நீங்கள் ஒன்றும் வாங்கிக்கங்களேன், 2 ரூபா தான் சிட்டி, நீங்கள் ஒன்றும் எடுத்துக்கங்களேன் அப்படின்றார். 7 ரூபாய்க்கு தான் அவர் வாங்கியிருக்காரு. சார் அவ்வளோ பணம் என்கிட்ட இல்லை சொல்லி நான் அப்போ ப்ரெஸ்ஸில் இருக்கேன், ஃப்ரீலான்ஸராக ரிப்போர்ட்டராக ஒவ்வொரு படத்துக்கும் ரிவ்யூ எழுதிக்கிட்டு இருப்பேன். அப்போது ஒரு நண்பர் எனக்கு ஹெல்ப் பண்ணார், ஒரு 70,000 ரூபா கொடுத்து கிருஷ்ணவேணி தேட்டர் வாங்கி படம் மாபெரும் ஹிட்டு. எனக்கு பெரிய தொகை கிடச்சிது. அந்த தொகை கிடச்சிருக்கும் போது தான் புது வசந்தம் படம் பார்த்தேன். அப்போ சௌத்ரி சார் இதே மாதிரி ஒரு சின்ன ரூமில் 10க்கு 10 ரூமில் ஒரு ஆஸ்ப்ரோ சீட் போட்டு தேனாம்பேட்டையில் எல்லையம்மன் கோயில் பக்கத்தில் ஒரு ஆஃபீஸ். சௌத்ரி சாருடைய முதல் படம் நான் வாங்கினேன். இன்னைக்கு 99 படம் பண்ணிட்டார். ஆமாம் சார், பெரிய அசுர வளர்ச்சி. அப்போ அந்த படம் பார்க்கும்போது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் வரிசையாக ஒரு 10 டிஸ்ட்ரிபியூட்டர் வந்திருக்காங்க. நானும் 11வது டிஸ்ட்ரிபியூட்டராக. சவேரா ஹோட்டலில் ஒரு மினி தியேட்டர் இருந்த தியேட்டரில் படம் பார்த்தேன். ரொம்ப நல்ல படம். ஓப்பனிங் சாங்கே நம்மளை உள்ள எழுக்கும். ஆஹா இது முதல்லா வரும் பாட்டு, நாங்கள் நினைக்கும் தாளம் போட்டு, எந்த சங்கதியும் எங்க பாட்டில் உண்டு, லால 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 மாதிரி வைப்ரேட் பண்ணும். அப்புறம் பாட்டு ஒன்று பாடட்டுமா, பாலிலவ கேட்டு வார்த்தையிலே வழக்கெட்டுமா, வானவில்ல பார்த்து.
எல்லா சாங்குமே சூப்பராக இருக்கும். இந்த படம் பார்த்தது எனக்கு ரொம்ப, இந்த படம் பெரிய லெவலில் இதுவும் ஓடும் அப்படின்னு என்னுடைய கணிப்பில் வருது. இது சில்வர் ஜூப்ளி போகும் இந்த படம். பார்த்துட்டு எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் பார்த்துட்டு வரிசையாக வராங்க. நான் கடைசிட்டாக நான் உள்ள போகிறேன். சௌத்ரி சாருடைய மேனரிஸ் என்னென்னா, நான் சமீபத்தில் ஒரு கார்த்திக் பேட்டியில் ரொம்ப என் பேட்டி வகையிலாச்சு. எனக்கு அவருடைய மாடுலேஷன் அப்படியே பண்ணேன். அப்படியே எடுத்துட்டீங்க. அதில் ஏதோ எடுத்தது கரெக்டாக வந்துருச்சு நினைக்கிறேன். சௌத்ரி சார் ஒரு மேனரிஸ் என்னென்னா, இந்த மியூசியம் எப்படி பண்ணிகிட்டே இருப்பார். எப்படிதான் பாபர் அப்படின்பார். இந்த படம் எப்படி இருக்குன்னு மற்றவங்கலாம் கேட்பாங்க இல்லையா அப்படின்பார். படம் சூப்பர் சார், சில்வர் ஜூப்ளி போகும் சார். நான் அது சொல்கிறேன். இவர் எப்படி அப்படிங்கிறது கூட கேட்க மாட்டார். ஏதோ சொல்கிறீங்க அப்படிங்கிறாரு. ஓகே சார் இந்த சாங்ஸ் எக்ஸ்ட்ரானரி, கிளைமேக்ஸ் சூப்பர், சித்தாரா ஒரு அழகு, பசங்க எல்லாம் கலாட்டாக இருக்குது, படம் பெருசாக போகும் சார். எனக்கு அப்படி தான் படுது. டிக்கெட் வாங்கிக்கிறீங்களா? ஓகே சார். என்ன சார் வேலை? ஒரு 4 ரூபாய்க்கு அவர் கொடுக்க ஐடியா இருக்காரு. ஒரு 4.5 சொல்கிறாரு. 4,50,000 சொல்கிறாரு. வர்றவங்க ஒரு 50,000 குறைப்பாங்க இல்லையா, அந்த நம்பிக்கையில் சொல்கிறாரு. என்ன சார் வேலை அப்படின்னு. 4.5 நான் ஓகே அப்படின்றேன். குறைக்கவே இல்லை, ஓகே அப்படின்றேன். எடுத்துங்க அக்ரிமெண்ட் டக் டக் நல்லா. நான் போகும்போது சும்மா ஒரு வார்த்தை சொல்கிறேன். சார் இந்த படத்தை கம்மியாக கொடுத்துட்டீங்க, இந்த படம் சில்வர் ஜூப்ளி போகுது, பெரிய ஹிட்டாக போகுது, நான் ஒரு 5 lakhs எக்ஸ்ட்ரா கொடுப்பேன். அதுக்கும் அவர் சினிமாவில் சகஜங்க மாதிரி அவ்வளோதான். ஓகே லைட்டாக தான் அவர் கொடுப்பாரு. ஓகே பார்க்கலாம், நீ கொண்டு வரும்போது பார்த்துக்கலாம், அதெல்லாமே அதில் அடங்கிடும். கேரளாக்காரங்களுடைய ரியாக்ஷன் அப்படி தான் இருக்கும். ஒரு படம் பார்த்துட்டு நீங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிவாங்க. ஓகேண்ணா கொள்ளலாம், அவ்வளோதான் கட்டுவாங்க. ரொம்ப டப்பா படம் வச்சுங்க அப்படிவாங்க. இது அவங்களுடைய மாதிரியான ரியாக்ஷன். அது மாதிரி சௌத்ரி சார் லைட்டாக அப்படின்னாரு. படம் போய் பார்த்தேன், பிரமாதமான ஹிட். நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அந்த ஹிட் எனக்கு கிடச்சிது. 5 லட்ச ரூபாய்க்கு வாங்கின படம் 20 lakhs ரேஞ்சுக்கு போச்சு. சரி நம்ம சௌத்ரி சார் சொன்னபடி கொடுத்துருவோம். 5 lakhs வந்து கொடுத்தேன். ஓகே அவருக்கு ஒரே ஷாக்கு. அது சும்மா சின்ன பையன் மாதிரி இருக்காங்க, கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. அப்போ நான் கொஞ்சம் ரொம்ப வயசு கம்மியான 25 வருஷத்துக்கு முன்னால் தானே. சரியா நான் இந்த பூஜை ரூம் வச்சுட்டு போயேன். நீ ஆஃபீஸ் வாங்கினாரு, நான் ஆஃபீஸ் போயிட்டேன். அப்படிதான் எனக்கு பேசுவார். எல்லா படத்தையும் நீயே வாங்கிக்கிறேன், காசெல்லாம் கொடுக்க வேண்டாம், ஏதோ ஒரு அட்வான்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு போ, வர்றதில் ஆளுக்கு பாதிச்சுக்கலாம், ஓகே அப்படிங்கிறாரு. ரியாக்ஷன் அவ்வளோதான். எல்லா படமும் வாங்குறேன், பெரிய சம்பாதியம், பெரிய ஹிட்டு. சேரன் பாண்டியன் அது இது நிறைய படம் வாங்குகிறோம். நாட்டாம வரைக்கும் படம் வாங்கிட்டு இருக்கோம். நிறைய பணம் சேர்ந்து எனக்கு ஒரு சொந்த படம் எடுக்கணும்னு ஒரு ஆசை. அவர்கிட்ட போய் சொல்கிறேன். அவர் தான் குரு எனக்கு. ஓகே சார் நீங்கள் தான் குத்து விளக்கு ஏற்றணும், நீங்கள் தான் தலைமை தாங்கணும், சொந்த படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க. கண்டிப்பாக எடுக்கணுமா? ஆமாம் சார். சினிமா ஒரு காணல் நீர், கிட்ட போனால் குடிக்க முடியாது, கண்டிப்பாக எடுக்கணுமா? ஆமாம் எனக்கு லட்சியம் சார். எடுத்துக்கொண்டார். ஓகே காலியாக போகிறேன்னு அவருக்கு அப்பவுமே தெரிஞ்சு போச்சு. நீங்கள் தான் சார் தலைமை தாங்கணும். பூஜை கீஜை போட்டோம், தலைமை தாங்கினார், எல்லாம் பண்ணார். படம் வாஷ் அவுட். ஓகே பயங்கர லாஸ். 0 வந்துட்டு கையில் இருந்த லேக்ஸ் எல்லாம் போச்சு. வலசர வாக்கத்தில் ஒரு கிரவுண்டு 1 லட்ச ரூபா வாங்கி போட்டால், ஒரு 50 கிரவுண்டு 70 கிரவுண்டு வாங்கி போட்டால் தான் இன்றைக்கி 200 கோடி எல்லாம் போச்சு. உடனே படம் லாஸ் ஆகி கடனாகி என்ன பண்ணேன்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷன். திருநெல்வேலி போயிட்டேன், தென்காசி போயிட்டேன். கதை எழுதலாம்னு சொல்லி கண்ணாத்தாள்னு ஒரு கதை எழுதிட்டு, அதான் வரும்போது தான் சமயபுரம் மாரியம்மன் எழுதிட்டு வந்தேன். அப்புறம் அந்த பஸ்ஸு கண்ணாத்தாள் பஸ்ஸு ஒரு இடத்துல கிராஸ் பண்ணும்போது பார்த்தா நல்லா இருந்துச்சு அந்த டைட்டில். அப்படி டைட்டில் மாற்றி கண்ணாத்தாள்னு வச்சு கதை சொல்ல வந்தேன். அப்போ சௌத்ரி சார் வந்து பார்க்குறேன், எல்லாம் லாஸ் ஆகிடும். அவர் படம் பண்ணிகிட்டே இருந்திருக்கலாம், அவர் கூட இருந்துக்கலாம், சூரிய வம்சம்லாம் பண்ணால் பெரிய ஹிட்டாக இருந்திருக்கும். உடனே வந்தேன், பார்த்தேன், வணக்கம் சார்ங்க. அதுவும் அதே ரியாக்ஷன் தான். பணம்லாம் போயிடுச்சா? போயிடுச்சு சார். அதுதான் சினிமா. நாங்கள்லாம் அழுறது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுச்சு இல்லை? இருக்கணும். சரி சார், என்ன பண்ண இப்போ என்ன பண்ண போகிறீங்க? உங்கள்கிட்ட ஒரு கதை சொல்லணும் சார். ஃபஸ்ட் படம் அட்ரு ஃப்ளாப். யார் கதை கேட்பா? யார் படம் பார்க்க வருவா?
யாருமே கேட்க மாட்டாங்க சார், நீங்கள் கேட்பீங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் வேண்டாம்னு சொன்னீங்கன்னா நான் ஊருக்கு போயிடுறேன். என்னென்ன சாரோ தெரில. அதான் நம்ம பண்ணுற சில நல்ல விஷயங்கள் எப்போவாவது ஒன்று நடந்துன்னா அது ஏதாவது ஒரு விதத்தில் எங்கேயாவது வந்து காப்பாற்றும். நான் அன்றைக்கி 5 லட்சம் கொடுக்கும்போது அப்படிலாம் நினச்சி கொடுக்கல. நான் மறுபடியும் தெருவுக்கு வருவேன், நான் ரோட்டுக்கு வந்து ஒன்றும் இல்லாமல் ஆகிடுவேன், மறுபடியும் வெட்டு வந்து நிற்பேன், அப்படிலாம் நினைக்கல. நமக்கு கிடச்சது கொடுத்துட்டோம், அப்புறம் காலி பண்ணிட்டோம். அப்போ அவருக்கு அதுக்கு மனசில் லைட்டாக இருந்திருக்கு. சரி கதை கேட்குறேன் அப்படின்னா, சரி சண்டே வா. அது மாதிரி சொன்ன டயத்துக்கு வருவார். ஆஃபீஸில் உட்கார வச்சாங்க. நான் 5 நிமிஷத்துக்கு முன்னால் போயிட்டேன். 11 o'clock வரேன் அப்படின்னாரு. 11 o'clock பார்த்தா ஷார்ப்பாக கதவை பார்த்தா கதவு திறக்கும். வால் கிளாக்கை பார்த்து நாங்கள் பார்த்தீங்க பேன் பண்ணிங்கன்னா கதவு திறக்கும். ஷார்ப்பாக வருவார். அந்த உட்காந்தார். சரி ஓகே அப்படின்னு கண்ணை சொல்லிக்கிட்டு அப்படின்னாரு. நான் கதையை ஆரம்பிக்கிறேன். எனக்கு இது லைஃப்பில் வாழ்வா தாழ்வா இதோட சாப்டர் க்ளோஸ் ஆகிற காலகட்டம். அதனால் இந்த கதையை வந்து பிரைட்டாக சொல்லிடணும் அப்படின்னு நான் வந்து எப்பவுமே சில பாட்டுகளோட கதை சொல்லுவேன். ஓகே. அதில் ஒரு சாங் இருந்தால் அந்த சாங் நானே ஒரு கிரியேட் நீங்களே கம்போஸ் பண்ணி ஒரு 4 வரி ஓடுறது. இந்த மாதிரி ஒரு பாட்டு வரணும், இந்த மாதிரி பாட்டு வரணும். சௌத்ரி சார் டீ குடிச்சிட்டு உட்காந்தாரு. அப்படி கண்ணை மூடிட்டார் அப்படின்னாரு. எனக்கு அது கொஞ்சம் வசதியாக போச்சு கதை சொல்ல. கைலாசத்திலே ஒரு நாள் அந்த வல்லரக்கனாகப்பட்டவன் கடும் தவம் இருக்க படிச்சுன்னு பார்த்தாரு. இது பாட்டெலாம் பாடுறாரு. அப்படி ஒரு வில்லு பாட்டு வருது சார். அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக்கில் கதை வருது சார். அப்படியே 2 hours கதை கேட்டே இருந்தார். முடிச்சு பார்த்தாரு. நான் கதையை முடிச்சிட்டேன். எப்படி சார் கதை நல்லா சொல்றீ, இதே மாதிரி படம் எடுத்துருவியா? கண்டிப்பாக எடுப்பேன் சார், இதோட நல்லா எடுப்பேன் சார். சுரேஷ் பையன் மூத்தவர், அவர் தான் கேஷ் டீலிங் பார்த்துட்டு இருந்தார். இது ஒரு கதை சொன்னார். பட் டைட்டில் ஏதோ கண்ணாத்தாள் பொண்ணாத்தாளுங்கிறாரு. இது நம்ம பேனருக்கு ஷூட் ஆகாது. சூப்பர் குட்டில் போய் கண்ணாத்தாள் எடுத்தால் நல்லா இருக்காது. அவருக்கு ஒரு பேனர் கிரியேட் பண்ணி அவரை ப்ரொடியூசர் ஆக்கி நாம் ஃபைனான்ஸ் பண்ணுவோம், ஒரு ரூபா கொடுப்போம், ஒரு 1 crore பட்ஜெட் சொல்கிறாரு. அப்படி எனக்கு எங்கே இருக்குன்னே தெரியல. இப்படி நடந்துகிட்டு இருக்கு சம்பாஷணை. உடனே ஒரு 20 lakhs அவருக்கு மண்டே கொடுத்துரு. சவுத்துக்கு சொன்னால் நாங்கள் அவர் அரசன் கட்டளையிடுற மாதிரி தான். என்ன சொன்னாலும் அதை ஆனர் பண்ணுவாங்க. ஓகே டாக்டர், ஓகே நான் மண்டே போகிறேன். 20 லட்ச ரூபாய்க்கு செக் எழுதி ரெடியாக வச்சுருக்காங்க. ஸோ சுரேஷ் சார் நீங்கள் கொடுங்க. அவர் பார்த்தா எனக்கு அப்படியே கை காலெலாம் ஆடுது, கண் கலங்குது. ஏன்னா ஒரு 0 ஆகி மறுபடியும் 20 lakhs வருது. உடனே பையன் போயிட்டார். அப்புறம் பாரதி ஒரு சின்ன டீலிங் நம்மளுக்குள்ளே இருந்தார். சொல்லுங்கள் சார், இந்த 20 lakhs கொடுக்க நீங்கள் ஒரு 10 days ஷூட் பண்ணிட்டு வாங்க, நல்லா இருந்தால் கன்டினியூ பண்ணுவோம், இல்லைனா ஓகே. சரி சார், நியாயம் தானே சார். 1 crore வேஸ்ட் பண்ணுறத விட 20 lakhs க்ளோஸ் பண்ணுறது நல்லது தான் சார். அதுக்கு நான் ஒத்துக்கிறேன் சார். அவ்வளோதான், வேறு பெரிய ரியாக்ஷன்லாம் வராது. எவ்வளோ நீ கொண்டு கொடுத்தாலும் கொண்டு போனாலும் அவ்வளோதான், பெருசாக காட்டிக்க மாட்டார். ஓகே, காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு கண்ணாத்தாள் படம் ஃபுல்லாக இளையராஜா மியூசிக்கு பாட்டு கிட்டெல்லாம் பிரமாதம் அமைஞ்சு போச்சு. நமக்கும் லைஃப் விடனதும் இளையராஜா கையில் காலில் விழுந்து அவர்கிட்ட நல்ல பாட்டு வாங்கி நல்ல நல்ல பாட்டு. அம்மன் புகழை பாட எனக்கு ஜென்மம் 7 வேண்டும், வரும் கிடைக்குமா. காமாட்சி அம்மானுக்கு கரகம் எடுப்ப, கன்னியாகுமரி என்ன காசிராமேஸ்வரன்னு பெருபல்ல தாங்கி நிற்பா தாய் ஒருத்திதான் காமாட்சி. அட்டின்னு பாட்டு, ஒரு கரகாட்டக்கார மாதிரி பாட்டு. அது நினைக்குது. அவ்வளவு சாங்கு. வடிவேல் காமெடி சூனாபானா காமெடி இன்னைய வரைக்கும் ரெக்கார்டு பிரேக் காமெடி. அது கூட நான் கேட்கல இருந்த ஒரு ஸ்பின் ஆஃப் நீங்க சூனாபானான்ற கேரக்டர் வச்சு பண்ணலாமே சார். ஆமா, மறுபடியும் இன்னும் காமெடி படம் பண்ணலாம். சூனாபானா 2 பண்ணலாம். அது சூனாபானானே டைட்டில் வச்சு படம் பண்ணலாம். அப்படி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அந்த கேரக்டர் வேறு எங்கள் ஊரில் உள்ள நடந்த கேரக்டர், அதையும் மிக்ஸ் பண்ணி கலர்ஃபுல்லாக படம் பண்ணிட்டேன். ஒரு மாதிரி காமெடி சென்டிமெண்ட்டு சாங்கு எல்லாம் வச்சு ஒரு சாமி படம். இப்போ சௌத்ரி படம் பார்த்தார். தேவி தியேட்டரில் படம் பார்த்தார். தனியாளாக பார்த்தார். லைட்டாக காமெடி, வடிவேல் காமெடிக்கெலாம் அவர் சிரிச்சுக்கிட்டே இருந்தார். வெளியே வந்தார். படம் நல்லா தான் இருக்குது. சூப்பர் குட் பேனலில் வந்தால் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். மாற்றிக்கலாமா? நம்ம படம் சார், என்னன்னாலும் பண்ணிக்கலாம் சார். அப்புறம் அந்த படம் அவர் வாங்கினார், ரிலீஸ் பண்ணார். அப்புறம் அந்த படம் நல்லா ஹிட் ஆச்சு. என்னை கூப்பிட்டாரு. உனக்கு ஒரு கிஃப்டாக ஒரு படம் கொடுத்துட்டுமா? என்ன சார் சொல்கிறீங்க? அதான் ஒரு படம் பண்ணிக்க, அந்த ஒரு அழகாக பண்ண பையன் உதயா உள்ளே வச்சுக்கோ, ஒரு கேரக்டர் வச்சுக்கோ.
ஒரு பிரபுங்கிற யாராவது வச்சு ஒரு 3 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் பண்ணிக்க. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலி, ஓகே. அதுவும் அவர் தான் அந்த வாய்ப்பு. ஆமாம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் இன்னைக்கு நம்மோட இல்லைங்கிறது ரொம்ப ஒரு வருத்தம் அளிக்கிறது. நம்மளை நம்பி நம்மளுடைய அப்பா அம்மா இருந்தால் கூட 10,000 ரூபா கொடுப்பாங்களான்னு தெரியாது. அவர் எங்கேயோ ராஜஸ்தானில் பிறந்து தமிழ்நாட்டில் வந்து வாழ்ந்து சாதிச்சு அவர் நம்மளை மாதிரி ஒரு ஆளுக்கும் 1 கோடி ரூபா 90 காலகட்டங்களில் 95 காலகட்டங்களில் யார் கொடுப்பா? 30 வருஷம் 20-30 வருஷத்துக்கு முன்னால் அப்படி கொடுத்து நமக்கு ஒரு படம் பண்ண வாய்ப்பு கொடுத்து ஒரு ரீல் லைஃப் கொடுத்தாரு. எல்லார் வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி ஒரு சம்பவம், இந்த மாதிரி ஒரு மனிதர்கள் கிடைக்க மாட்டாங்க. எனக்கு கிடைச்சாங்க. அப்படிப்பட்ட மனிதர் இன்றைக்கி நம்ம இழந்துட்டோம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப மனவேதனை அளிக்கிறது. அவருடைய குடும்பத்துக்கும், ஜீவா, ரமேஷ், சுரேஷ், அவங்க எல்லா ஃபேமிலிக்கும் என்னோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். அன்னாருடைய ஆத்மாவும் நல்ல ஒரு சாந்தி அடையணும். ஏன்னா அவர் ரொம்ப பூ போன்றவர், எந்த பேடு ஹேபிட் இல்லாதவர், பியூர் வெஜிடேரியன். அப்படி ஒரு சினிமாவில் அப்படி ஒரு ஆளை பார்க்க முடியாது. ஏவிஎம் சரவணன் மாதிரி கிட்டத்தட்ட. ஏவிஎம் சரவணனுக்கு ஈக்குவலான ஒரு ஆள் தான் ஆர்பி சௌத்ரி. அவங்க 150 படம் எடுத்தாங்க, இவர் 100 படம் எடுத்தார். இது அவங்க 50 வருஷமாக எடுத்தாங்க, இவர் அதை 30 வருஷத்தில் எடுத்தார். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வேண்டி உங்களோடு பகிர்ந்துக்கிட்டதில் மகிழ்ச்சி. ஓகே சார். இப்போ அவர் மொத்தமாக 99 படம் ஆர்பி சௌத்ரி அவரோட இதில் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ்லேருந்து பண்ணியிருக்காங்க. 100வது படம் விஜய் வச்சு பண்ணணும்னு ரொம்ப டிலேவாக இருந்துச்சு. அவருக்காக தான் வெயிட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்களா? அவர் இல்லை, நம்ம அவர் டேட் கொடுப்பாரா தெரியல. அவர் ஒரு அரசியலுக்கு போயிட்டாங்க. ஆமாம். அதை பற்றி ஏதாவது உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்காரா சார்? இந்த மாதிரி 100வது படம் வந்து யாரை வச்சு பண்ணலாம்? இப்போ ஒரு படம் விசால் வச்சு பண்ணிட்டு இருக்கேன்னு என்கிட்ட சொன்னார். ஓகே. ஷூட்டிங் போயிட்டு இருக்குன்னு சொன்னார். அதுதான் 100வது படமா இருந்துச்சா சார்? இல்லை, அதுதான் 99ன்னு நினைக்கிறேன். விஜய் 100 வச்சு பண்ணணும்னு ஆசைப்பட்டார். கிடைக்கல, பையனை வச்சு மறுபடியும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சௌத்ரி சாருங்கிற ஒரு பெரிய ஆலமரம், அதுக்கப்புறம் இந்த விழுதுகள் எந்த அளவுக்கு நிற்பாங்கன்னு தெரியல. அவர் அளவுக்கு தாக்கு பிடிக்க முடியுமா அப்படின்னு தெரியல. கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே சார். இடத்தை ஃபுல்லாக பண்ண முடியாது. ஓகே. இப்போ அவர் வந்து நிறைய புது டைரக்டர்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருந்தாரு. அந்த வகையில நீங்களும் ஒருத்தர். ஸோ அதுக்கு ஏன் எந்த அளவுக்கு அவர் நம்பிக்கை வச்சிருந்தார் சார் நியூ டைரக்டர்? கதை மேலே உள்ள நம்பிக்கை தான். இந்த கதை கேட்குறாருல்ல, அவருக்கு ஒரு பெரிய ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். எப்படி ஜட்ஜ்மெண்ட்னா, நீங்கள் கதை சொல்லும்போது ஒரு படம் பார்த்துட்டு இருப்பார். கதை சொல்லும்போது அவர் படம் பார்த்துட்டே இருப்பார். படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு அவருக்கு தெரியும். அவ்வளோ நாலேஜ் இருந்துச்சு. அதுதான் காரணமாக இருக்கும். கதை மேலே வச்ச நம்பிக்கை, அவருடைய ஜட்ஜ்மெண்ட் ஜெயிச்சதுக்கு நம்பிக்கை. நம்ம படம் பண்ணோம், புது வருஷத்தை கதை கேட்டோம், எடுத்தோம், சக்ஸஸ். கண்ணாத்தாள் கதை கேட்டோம், எடுத்தோம், சக்ஸஸ். நாட்டாமை கதை கேட்டோம், எடுத்தோம், சக்ஸஸ். சேரன் பாண்டியன் கதை கேட்டோம், எடுத்தோம், சக்ஸஸ். அப்போ நமக்கு ஒரு ஞானம் இருக்குது, நாலேஜ் இருக்குன்னு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். நீங்கள் எடுத்ததெல்லாம் தோத்துக்கிட்டு இருந்துச்சா நீங்களே தன்னம்பிக்கை இழந்துருவீங்க. நீங்கள் வைக்கிற ஸ்டெப்ஸ்லாம் சக்ஸஸ் ஆச்சுன்னா. இப்போ உங்களோட நிறைய படங்கள்லாம் பார்த்தா கரண் சார் ஏதாவது ஒரு ரோலில் இருக்காரு. நீங்கள் அது அவருக்காகவே எழுதுனீங்களா, இல்லை நீங்கள் சூஸ் பண்ணுற கேரக்டருக்கு இந்த காஸ்டிங் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டார் அவ்வளோ? கரண் நமக்கு நல்ல நண்பர், நல்ல திறமசாலி. நமக்கு வேவ் லென்த்து பிடிச்சி போச்சுன்னா அவரோட பழக்கம் பண்ணிக்க படம் பண்ணுறது இயற்கை தானே. இப்போ நாட்டாமல் கண்டினியூவாக சேரன் பாண்டியன் நட்புக்காகன்னு ரவிக்குமார் சார் வந்து சரத்குமாரோட கண்டினியூ பண்ணார். ஏன்னா அவங்க நடுவில் ஒரு பாண்டிங் கரெக்டாக இருந்திருக்கும். அது மாதிரி ஒரு நடிகர் நமக்கு செட் ஆகிட்டாருன்னா நமக்கு அவங்களோட தொடர்பு பண்ணிக்கலாம். சக்ஸஸ் ரொம்ப முக்கியம். அதில் சக்ஸஸ் கிடச்சுன்னா கண்டினியூ பண்ணுவாங்க, சக்ஸஸ் இல்லைன்னா கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடும். அதனால் அதே மாதிரி நீங்க பிரபு சாரையுமே பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பிரபு சார் அந்த மாதிரி ஒரு கெட்டப்ல யாரும் பார்த்ததில்ல, இதுக்கு அப்புறமும் பார்த்ததில்ல. அந்த சூரிய வம்சம் சரத்குமார் சார் கெட்டப்ல இருந்திருப்பாரு. ஸோ நீங்க இவர் இந்த மாதிரி காமிக்கலாம் நினைச்சிங்களா? நான் சிவாஜியோட பெரிய ஃபேன். ஓகே. தங்கப்பதக்கம், வியட்நாம் வீடு, கட்டபொம்மன், கர்ண், அந்த பெரிய பெரிய காவியங்கள் பண்ணார் இல்லையா சிவாஜி. சிவாஜி சாரோட ஒரு வெறித்தனமான ஃபேன். சிவகுமார் சார் இருக்கிறாரு, எங்களுக்கெல்லாம் முன்னோடி. அவருக்கு அடுத்தபடியாக நாங்கள்லாம் பின் வரிசையில் நாங்களும் நின்றுக்கிட்டு இருக்கோம் சிவாஜி ஃபேனை. அப்படி பண்ணும்போது எனக்கு சிவாஜி சார் மாதிரி கெட்டப் பண்ணணும்னு ஆசைப்பட்டப்பட்டது தான் திருநெல்வேலி கெட்டப். அவருடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லைட்டாக ஒரு முடியும், அந்த ஒரு ஹேர் ஸ்டைலு, அந்த ஒரு கம்பீரம், அதை இப்படி பார்க்குறது வைக்கிறது, அது வேணும். சிவாஜி வச்சு படம் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு பிள்ளையை வச்சு அது படம் பண்ண முடியும். சிவாஜி சார் பிரபு சார் மார்க்கெட் கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. பட் நான் அவங்க கம்பல்சரியாகவே வேணா விஜயகாந்த் வச்சு பண்ணுறியான்லாம் கேட்டார் சௌத்ரி சார். இல்லை சார் எனக்கு பிரபு சார் போதும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா காரணம் சிவாஜி மேலே உள்ள பயங்கரமான ஒரு ஃபைட்டு, அந்த ஆசை. அதான் திருநெல்வேலி. அதோட ஒரு சாங் பண்ணியிருக்கோம், திருநெல்வேலி அப்படின்னா சிவாஜி மாதிரி தூக்கி போடுவார் தலை. சீமையில்
கொலுவிருக்கும் அம்பிகையே அருள வேண்டி வாரோம் அம்மா ஆயி மகமாயி. நாங்க நினைச்சதெல்லாம் நடக்க வேணும் உன் அருளாலே திருநெல்வேலி. நல்லா இருக்கும் அந்த பாட்டு. ஆமா. எடுத்தோம் அவர் உதவியால், அவருடைய தயவால் சவுத் சார் போட்ட பிச்சை வாழ்ந்தோம். அதுக்கு நன்றி கடன் தான். அது கூட பாருங்கள், இன்றைக்கி நான் நைட்டு பரப்பிட்டு ஒரு ஷூட்டிங் பட்டுக்கோட்டை போனோம். காவிய காதல்னு ஒரு படம். அப்போ எனக்கு ஒரு சின்ன ஒருத்தர்டா சவுத் சார் நம்ம குருநாதர், அவர் கூடயே நம்ம இன்னைக்கு இருக்கணுமே, இப்படி இருக்கே, அப்படி ஷூட்டிங் போக வேண்டியது இருக்கே 6 மணிக்கு மேலேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். திடீர்னு இப்போ நான் அவங்க இன்டர்வியூ வரும்போது எனக்கு ஒரு ஃபோன், சார் ஷூட்டிங் கேன்சல், நீங்கள் நாளைக்கு பரப்பிட்டு வந்தால் போதும், 8ஆம் தேதி தான் ஷூட்டிங்னாங்க. அதுவும் எனக்கு கிடைச்ச, என்ன நினச்சோமோ அது நடந்துட்டே அவர் கூட இருந்து பரியல் கரண்ட் வரைக்கும் போகணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஏன்னா அது என்னோட நன்றி கடனாகவும் ஃபீல் பண்ணுறேன். வாய்ப்பு சந்தர்ப்பம் இது மிஸ் பண்ண மாட்டேன். நன்றி சார். ஓகே, தேங்க்யூ. நன்றி, சந்திப்போம்.